குயிக்காக ஒரு ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 4 எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்து பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கை நிறைய புதினாவை சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆம்பூர் பிரியாணிக்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இந்த காஞ்ச மிளகா தான். 4 காஷ்மீரி சில்லி, 4 வரமிளகாவை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை உள்ள மசாலாவில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் இது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டனை ஒரு 6 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மட்டனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் பார்த்து மட்டனை உடச்சிடாமல் நல்லா ஜென்டிலாக இதை கிண்டி விட்டுருங்க. ரைஸ் வேகிறதுக்கு இந்த மட்டனோடைய இந்த சூப் இருக்கு இல்லையா, இதுவும் உள்ளே சேர்த்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துருங்க. இந்த டைமில் காரமும் உப்பும் கரெக்டாக இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸை உள்ளே நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலே 2 ஸ்பூன் நெய்யை மேலே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இந்த ரைஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 60% ரைஸ் வெந்துருச்சு. இப்போ இது மேலே தம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம்மன்னு வாசனை வருது. இந்த சண்டே நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.